தேவ சமூகத்தில் நான் உபவாசம் பண்ணி இந்த 2022ஆம் ஆண்டு நீர் எங்களுக்கு எந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறீர் என்று சொல்லி நான் தேவ சமூகத்தில் உபவாசம் இருந்து காத்திருந்த பொழுது தேவனாய் கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை எனக்கு காண்பித்தார். அதை வாசிக்க கேட்போமா? ஏசாயா 43 2ஆம் வசனம். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. When you pass through the waters, I will be with you. When you pass through the river, they will not swap over you. When you walk through the fire, you will not be burnt. The flames will not set you ablaze. இது யூத மக்களை பார்த்து ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். இந்த 2022ஆம் வருஷம் the hand of God ministriesல இருக்கவங்களுக்கும் சரி, நமக்கும் சரி, இந்த தேசத்துக்கும் சரி, 2022ஆம் ஆண்டு இந்திய தேசத்துக்காக, இந்த உலகத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவர் கொடுக்கிறதான வாக்குத்தத்தம், நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியிலே நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. 3 வாக்குத்தத்தம் இந்த இடத்துல வருது பாரு. முதல்ல தண்ணீர்ல கடக்கும் போது ஆண்டவர் நம்ம கூட இருக்கார். 2வது ஆறுகளை நம்ம கடக்கும் பொழுது அவைகள் நம்மேல புரளுவது. 3வது அதோடைய இன்டென்சிட்டி, அதோடைய பவர் இன்க்ரீஸ் ஆக ஆண்டவர் சொல்றார், நீ அக்கினியிலே நடக்கும் பொழுது நீ வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. தேவனாய் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 2022ஆம் வருஷம் இட்ஸ் கோயிங் டு பி an year of the supernatural. ஒரு சூப்பர் நேச்சுரல் பிளெஸிங், ஒரு இயர் ஆஃப் abundance blessings. தம்மை நோக்கி உத்தம இருதயத்தோடு தேடுகிறவர்களுக்கு அவர் தரப்போகிறார். தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக அதை வைக்க போகிறார். உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு இட்ஸ் கோயிங் டு பி an year of judgment. நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் தொடங்கும். தேவனுடைய வீடுன்னு சொல்லும்போது அது இஸ்ரேல் தேசத்தை குறிக்கிறது. அங்கிருந்து அநேக நியாயத்தீர்ப்புகள் தொடங்கும், அது உலகம் எங்கும் பரவும். ஆண்டவர் சொல்றார், இந்த வருஷத்துல நான் உன்னோடு கூட இருக்க போகிறேன். ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்த வசனங்களை பார்க்கும்போது ஆண்டவர் ஒவ்வொன்றிலையும் சொல்றார், நான் உன் கூட இருப்பேன். I am going to be with you. I am going to be with your family. I am going to be with your ministry. உங்க சர்ச்சா இருக்கலாம், மினிஸ்ட்ரியா இருக்கலாம், பிரேயர்ஸ் எல்லாம் இருக்கலாம். உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல துவண்டு போன ஆண்டாக 2021 வரைக்கும் இருந்திருக்க கூடும். 2022ஆம் வருஷம் கர்த்தர் உங்களை ஒரு சூப்பர் நேச்சுரல் பிளெஸிங்குள்ள, ஒரு அபண்டன்ஸ்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு போக போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்றார், இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொன்னார், அவங்க எத்தனையோ உபத்திரங்கள் வழியாக கடந்து வந்தார்கள். நாங்கள் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் என்றார். அவ்வளோ உபத்திரம், அவ்வளோ பிரச்சனைகள், போராட்டங்கள். முதலாவது ஆண்டவர் இந்த ட்ரபிள்சம் டைம்ல அவங்க மத்தியில் இருந்தார், அவங்களோடு கூட இருந்தார். 2வது இப்படிப்பட்ட பாண்டேஜில் இருந்து, பலகீனங்கள்ல இருந்து, உபத்திரவங்கள்ல இருந்து அவங்க கூட இருந்து அவங்களுக்கு பலன் கொடுத்து, இந்த உபத்திரவத்தை எல்லாம் கடந்து வர நான் பலன் கொடுக்கிறேன், இந்த டேஞ்சர்ல இருந்து நான் வெளியே வர்றதுக்கு உங்களுக்கு பலன் கொடுக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் அவங்களை தூக்கி எடுத்தார். யூத ஜனங்கள் பாபிலோன்ல சிறை பிடிக்கப்பட்டிருந்த பொழுது கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை அவங்களுக்கு கொடுக்கிறார். என்ன சொன்னாரு? நீங்கள் தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உங்களோடு கூட இருப்பேன். ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உங்கள் மேல் புரளுவதில்லை. நீங்கள் அக்கினியில நடக்கும் போது வேகாதிருப்பாய். இன்னைக்கு கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்றார், இந்த வருஷத்துல
எத்தனையோ உபத்திரவங்கள், போராட்டங்கள், வேதனைகள் வரலாம், கண்ணீர்கள் வரலாம், பெர்சிக்யூஷன்ஸ் வரலாம். ஆனால் நான் உங்களோடு கூட இருக்க போகிறேன். அவைகள் ஒன்று உங்களை சேதப்படுத்த போகிறது இல்லை. சொல்லுங்க கைகளை உயர்த்தி. போன வருஷத்துல எத்தனையோ உபத்திரவங்கள் தேசத்தை நோக்கி, உலகத்தில் இருக்கிற மக்களை நோக்கி, அரசியல்வாதிகளை நோக்கி, கிங்ஸை நோக்கி, குயின்ஸை நோக்கி கூட உபத்திரவங்கள் வந்துச்சு, வைரஸஸ் வந்து தாக்குச்சு. ஆனால் தேவனாய் கர்த்தர் நம்மை தம்முடைய கிருபையில பாதுகாத்து வைத்திருக்கிறார். 2022 வருஷம் ஜனவரி 1ஆம் தேதி நம்மை உயிரோடு வைத்திருக்கிறதோடைய சுத்த கிருபைன்னு சொல்றவங்க மட்டும் கைகளை உயர்த்தி காண்பீங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அநேக யூத மக்கள் இவ்வளவு கர்த்தர் அவங்க உபத்திரவத்தில் இருந்த பொழுதும், அவங்கள தூக்கி சுமந்து வந்த பொழுது, அவர்கள் அதெல்லாம் புறக்கணிச்சு தள்ளி ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போனான். எத்தனை அற்புதங்களை செய்தார், எத்தனை அதிசயங்களை செய்தார். நேற்று இரவு நான் தேவ சமூகத்தில் காத்திருந்தேன். சமூகத்தில் 11:30 மணி அளவில் புது வருஷத்துக்குள் என்ட்ராகும் பொழுது அவர் சமூகத்தில் போய் விழுந்து கடந்தேன். அவர் சமூகத்தில் போய் விழுந்து கடந்த பொழுது ஆவியானவர் அநேக காரியங்களை மனதில் கொண்டு வந்து காண்பித்தார். அதில் முக்கியமாக அவர் கொண்டு வந்தது, கர்த்தர் பல அற்புதங்களை, பல அதிசயங்களை இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் செய்த பொழுதிலும் அவள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாக அவரை விட்டு சோரம் போய் கன்றுக்குட்டியை செய்து, இதுதான் எங்களை சுமந்து வந்தது, நீயே எங்களை சுமந்தவள், நீயே எங்களை பெற்றாய், நீரே எங்களை வளர்த்தாய், நீயே எங்களை சுமந்தாய், நீதான் எங்களை இன்மட்டும் நடத்தி கொண்டு வந்திருக்கிறாய் என்று சொல்லி சாத்தானை வழிபட்டார்கள், கன்றுக்குட்டியை வழிபட்டார்கள். கன்றுக்குட்டி தான் அவளுக்கு கடவுளாய் இஸ்ரவேல் மக்களுக்கு தெரிந்தது. ஒரு தாய் தன் பாலகனை சுமக்கிறது போல, ஒரு காய் தன் கர்ப்பத்திலே தன் பிள்ளையை சுமக்கிறது போல தன் பிள்ளைகளை கர்த்தராகிய தேவன் நான் சுமந்தேன்னு சொன்னார். பால் கொடுக்கும் தாயானவள் எப்படி தன் பாலகனை மறப்பாரோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு அன்பில் அவளை கொண்டு வந்த பொழுதிலும் அந்த அன்பை விட்டு பின்வாங்கி போய் புறக்கணித்து தள்ளி கர்த்தரை விட்டு அவர்கள் பின்வாங்கின பொழுதும் ஆண்டவர் அவங்களை பார்த்து சொல்றார், நான் உன்னை மறப்பதில்லை. நீங்கள் உபத்திரவத்தின் வழியாய் கடந்து போக பொழுது நான் உங்களை கைவிடுவதில்லை. 2021 டிசம்பர் 31 வரைக்கும் ஒருவேளை நீங்கள் ஆண்டவர் விட்டு பல முறை பின்வாங்கி போயிருக்க கூடும். ஒழுங்கா ஜெபிச்சிருக்க மாட்டீங்க, ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்திருக்க மாட்டீங்க, வேத வாசிச்சிருக்க மாட்டீங்க, ஆண்டவர் சமூகத்தில் இருந்திருக்க மாட்டீங்க, எத்தனையோ முறை முறுமுறுத்திருப்பீங்க, உங்கள் இருதயத்தில் கசந்திருப்பீங்க. ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், because I have redeemed you, because I have redeemed you, I will continue to show my love towards you. நான் உன்னை தெரிந்து கொண்டது நிமித்தம், நான் உன்னை முன்குறித்தது நிமித்தம், நான் உன் மேல் அன்பு வைச்சிருக்கிறது நிமித்தம் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உன்மேல் நான் வைச்ச அன்பு பெரியதுன்னு சொல்றார். ஹல்லேலூயா. தேவனுடைய கரத்தின் கிரியைகளாய் அவர்கள் இருக்கிறார்கள். தேவனுடைய கரத்தின் கிரியைகளாய் நாம் இருக்கிறோம். தேவன் நம்மளை உருவாக்கினார், உண்டாக்கினார், சிருஷ்டித்தார், உருவாக்கினார், பெயர் சொல்லி அழைத்தார். ஆனால் அவரை விட்டு சோரம் போனார்கள், அவரை விட்டு சோரம் போனார்கள். இதனுடைய செகண்ட் பார்ட்ல, பார்ட் 2ல நம்ம இதனுடைய அடுத்த பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு தேவன் உங்களை பார்த்து சொல்றார், நான் உன்னை சிநேகித்தேன், உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை முன்குறித்தேன். நீ என்னை விட்டு சோரம் போனாய், பின்வாங்கி போனாய். உனக்காக நான் செங்கடலை பிளந்தேன், உங்களுக்காக எவ்வளோ அற்புதங்களை நான் செய்வேன். வனாந்திரத்தில் காடைகளை கொண்டு வந்து போட்டேன். வந்த நோய்களுக்கு, பிணிகளுக்கு, மரணங்களுக்கு உன் வீட்டை நான் விலக்கி பாதுகாத்தேன். உன் வீட்டை நான் விலக்கி பாதுகாத்தேன். ஆனால் நீயோ என்னை விட்டு பின்வாங்கி போனாய். ஆனால் இன்றைக்கு நான் உன்னை இழுத்துக் கொள்கிறேன், சேர்த்துக் கொள்கிறேன். நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன். முதல் பாட்டை பார்ப்போம். When you pass through the waters, I will be with you. இஸ்ரவேல் மக்கள் எகிப்தை விட்டு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசத்துக்குள் பிரவேசிப்பதற்காக அவர்கள் எகிப்தை விட்டு கிளம்பின பொழுது எத்தனையோ விதத்தில் பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது. பார்வோனுடைய இருதயம்
அவர்களை அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி எத்தனையோ முறை இருதயம் கடினப்பட்ட பொழுதும் தேவனாய் கர்த்தர் மோசேயின் மூலமாய் ஒரு ரட்சகனை ஏற்படுத்தி தம் மண்டைக்கு இழுத்து கொண்டார். அதன் பின்பு அவர்கள் அங்கிருந்து தேசத்தை விட்டு கிளம்பின பொழுது அவர்களுக்கு முன்பதாக செங்கடல் இருந்தது. இவ்வளோ பெரிய செங்கடல். பின்னால் திரும்பி பார்த்தா பார்வோனும் அவனுடைய ரதங்களும் குதிரை வீரர்களும் அவர்களை துரத்தி கொண்டு வருகிறார்கள். யோசித்து பாருங்க, சும்மா பார்வோனும் அவங்க குடும்பமும் ஒரு 4 சேரிட்டா வந்திருக்கும். இஸ்ரவேல் மக்கள் அத்தனை பேரையும், அங்கிருந்து புறப்பட்ட யூத மக்கள் அத்தனை பேரையும் கொன்று குவிக்கத்தக்கதாய் எத்தனை ஆயிரங்கள் வந்திருக்க கூடும், எத்தனை லட்சங்கள் கூட வந்திருக்க கூடும் எனக்கு தெரியல. அத்தனை படைகளும் புறப்பட்டு வந்திருக்கும். இன்னைக்கு உள்ள போய் அவங்க அத்தனை பேரும் புறப்பட்டு இருக்காங்க. அங்கவே அந்த ஜனத்தை அழித்து விடு. இன்றைக்கு அல்ல, ஹிட்லர் அல்ல, இனி வர நாட்களில் வர்ற மற்ற ராஜாக்கள் அல்ல, அந்த நாட்களிலே யூத ஜனங்களை, கர்த்தருடைய பிள்ளைகளை அழிக்கும்படி பிசாசு கங்கணம் கட்டி சுத்திட்டு இருந்தான். இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது ஏரோதின் மூலமாய் அத்தனை குழந்தைகளையும் கொல்ல திட்டமிட்டான். அப்படிதானே சொல்றது பைதம்? தேவனுடைய பிள்ளைகள் எங்க இருந்தாலும் அவங்களுக்கு விரோதமாய் சட்டங்கள் வரும், அவங்களுக்கு விரோதமாய் உபத்திரங்கள் வரும், அவளுக்கு விரோதமாய் பயங்கர தந்திரங்களால் ஆலோசனைகளால் அவளுக்கு உபத்திரங்களை வர திட்டம் பண்ணிட்டே தான் இருப்பான். யாரு? சாத்தான். சாத்தான். ஆனால் கர்த்தர் சொல்றார், நான் அவர்களோடு கூட இருப்பேன். அவளுக்கு முன்பதாக செங்கடலே வந்து நின்றாலும், உன் கடன் ஒரு செங்கடலை போல உனக்கு முன்பதாக நிற்கலாம். உன்னுடைய எதிர்காலம், உன் பிள்ளைகளை குறித்த எதிர்காலத்தை குறித்த திட்டங்கள், யோசனைகள் செங்கடலை போல உங்களுக்கு முன்பதாக நிற்கலாம். பின்னால திரும்பி பார்த்தா பார்வோன், பின்னால திரும்பி பார்த்தா நாட்கள் குறைந்து கொண்டே போகிறது, ஆயுசுகள் குறைந்து கொண்டே போகிறது, நாட்கள் பெருகி கொண்டே போகிறது. உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய உபத்திரத்தையும் யோசிச்சு பாருங்க, அது பெருகி கொண்டே போகும். நாட்கள் சுருங்கி கொண்டே போகும், பிரச்சனைகள் பெருகி கொண்டே போகும். இதுதான் பிரச்சனைகள். ஆனால் தேவனாய் கர்த்தர் அவளை பார்த்து சொன்னார், நான் உங்களோடு கூட இருப்பேன். நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன். உங்களுக்கு முன்பதாக செங்கடல் நின்ற பொழுது கர்த்தர் தம்முடைய கரத்தை அவளுக்கு நேராக நீட்டினார். அவள் எல்லாரும் ஆண்டவரை பார்த்து கூக்குரலிட்டார்கள், ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக செங்கடல் இருக்கிறது. 2022 நீங்கள் தேவனை பார்த்து கூப்பிட போறீங்க. 31ஆம் வருஷம் 1ஆம் தேதிக்கு முன்பதாக எப்பொழுதுமே செலிப்ரேஷனும் என்ன சொல்ல போறாங்க, கவர்மெண்ட்ல என்னென்ன திட்டங்கள் வரப்போகுதுன்னு பார்ப்போம். நேற்று 31 டிசம்பர் 31 அன்னைக்கு 2021 எத்தனை பேர் என்ன அனௌன்ஸ்மெண்ட் வருமோ, புது வருஷத்துக்கு என்னென்ன கர்ஃப்யூஸ் வருமோ, லாக்டவுன்ஸ் வருமோ, என்னென்ன புது வைரஸ் வரப்போதோ, அப்படிதானே பயந்துட்டு இருந்தோம். நமக்கு முன்பதாக ஒரு செங்கடல். இப்போ கூட எல்லாருக்கும் ஒரு கேள்விதான், இதுக்கு மேலே இந்த வருஷத்தில் என்னென்ன வரப்போதோ, என்னென்ன காரியத்தை பார்க்க போகிறோமோ. ஒரு பக்கம் லாக்டவுன் வந்தால் நல்லதுன்னு சில பேர் யோசிப்பாங்க, இன்னொரு சைடில் ஃபினான்ஷியல் ரீதியாக ஐயோ நம்ம ஏற்கனவே இவ்வளோ கடனில் இருக்கோம், நல்லா இருக்க வேலை போச்சுன்னா என்ன பண்ணுறது, ஒரு நல்ல காரியத்தை டேட்டை ஃபிக்ஸ் பண்ண முடியல, ஒரு காரியத்தை ஒழுங்காக செய்யப்பட முடியல, எந்த நேரத்தில் எது நடக்கும் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னோடு கூட இருப்பேன். செங்கடல் அவளுக்கு முன்பதாக பல மைல் தூரத்துக்கு பிரிஞ்சதாம். பல மைல் தூரத்துக்கு இந்த கடலை அவர் பிரிச்சாராம். ஏதோ கொஞ்சமா நம்ம படத்தெல்லாம் பார்க்கறத போல கொஞ்சமாலாம் பிரிக்கல. இவ்வளோ ஜனங்கள் அதுக்குள்ள போகணும்னா கால்நடையா அவங்க மண் தரையை போல நடந்து போனாங்களாம். கடல் ஆழம் எவ்வளோ தெரியும்ல உங்களுக்கு? கடலுடைய ஆழத்துக்குள்ள போக முடியுமா? மெரினா பீச்சில் கொஞ்சம் தூரம் போக போக ஆழம் போயிட்டே இருக்கும். ஒரு ரெட் சீன்றது இட்ஸ் அ வெரி பிக் சீ, இட்ஸ் அ வெரி பிக் சீ. அந்த சீ எவ்வளோ ஆழம் இருக்கும். பார்வோனுடைய ரதங்களும் சக்கரம் இன்னைக்கும் அந்த ஆழ்கடலில் மூழ்கி போயிருக்கணும். அப்படின்னா ஆண்டவர் அவங்களுக்கு தம்முடைய காற்றை அனுப்பி, தூதர்களை அனுப்பி செங்கடலை 2 பிளந்தது மாத்திரம் இல்லை, அந்த இடத்துல ஒரு நாளில் என் பிள்ளைக வர்றதுக்காக ரோடு போட்டிருக்காரு அந்த இடத்துல. சொல்லுங்க, கைகளை உயர்த்தி ஆமே. செங்கடல்ல அவங்க நடக்கிறதுக்கு ஏற்றார் போல அதை உயர்த்தியிருக்காரு பாருங்க. அந்த இடத்துல அவங்க நடந்து போனா குழந்தைங்களாம் தண்ணிக்குள்ள நடந்து அப்படி ஏறி போயிருக்கோம். அழகா ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு பாதையை செவ பண்ணியிருக்கிறார். செங்கடல் மாத்திரம் அல்ல,
நீ நடந்து போறதுக்காக உனக்கு ரெட் கார்பெட் ஆண்டவர் விரிக்கிறார் இந்த வருஷம். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கும் போது கர்த்தர் உனக்கு கூட வந்தார்னா அந்த இடத்துல எல்லாத்தையும் சாதகமா மாற்றுவார். சூழ்நிலைகள் சாதகம் இல்லாமல் இருந்தாலும் உன்னோடு இருக்கிற தேவன் ஆண்டவர் நம் கூட இருந்தாருன்னா என்ன வந்தாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது. சொல்லுங்க, அது தண்ணியா இருக்கட்டும், கடலா இருக்கட்டும், செங்கடலா இருக்கட்டும், நமக்கு முன்பதாக கர்த்தர் பாதைகளை செவ்வை பண்ணுவார். அது மாத்திரம் இல்ல, அவர் செவ்வை பண்றது மாத்திரம் இல்ல, பின்னால வந்த பார்வோனையும் அவன் ரதங்களையும் அவன் குதிரைகளையும் இவங்க எல்லாரையும் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் அவங்க எல்லாரையும் உள்ள வர வச்சுட்டு மொத்தமா முடிச்சிட்டார். சொல்லுங்க கையை உயர்த்தி ஆமென். எப்படி மொர்தெகாய்க்கு வைக்கப்பட்ட தூக்கு மரம் ஆமானுக்கு திரும்பிச்சுல, அந்த மாதிரி தேவ பிள்ளைகளுக்கு உபத்திரம் வராமல் இருக்காது. பிரச்சனைகள் வராமல் இருந்தால் நீ கரெக்டான பாத்துல இல்ல. எல்லா ஆசீர்வாதமா இருக்கு, செட்டில் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சம்திங் ராங் சம்வேர். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு செட்டில்மெண்ட்டே கிடையாது, ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. நீ பரலோகம் போய் முடிக்கிற வரைக்கும் உனக்கு ரிட்டையர்மெண்ட்டும் கிடையாது, செட்டில்மெண்ட்டும் கிடையாது. நம்ம முடிக்கிற வரைக்கும் ஓடிட்டே இருப்போம். சொல்லுங்க கைகளை உயர்த்தி. மேலே போய் தான் சொல்லணும், நல்ல போராட்டத்தை போராடினேன். மேலே போய் நீங்க சொல்வீங்க, கீழே உங்களுக்காக மற்றவங்க சொல்லின்னு இருப்பாங்க. புரிஞ்சுதா? நீங்கள் கண்ணை மூடினதுக்கு அப்புறம் சுற்றி நின்று சொல்லிட்டு இருப்பாங்க, நல்ல போராட்டத்தை போராடி நான் ஓட்டத்தை முடிச்சார். ஆனால் நீங்கள் மேலே போயிட்டு நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் அப்படின்னு சொல்வீங்க. ஹல்லேலூயா. அதுக்கெல்லாம் ரொம்ப வருஷம் இருக்குது இன்னும். சொல்லுங்கள் கை உயர்த்தி ஆமென். அது வரைக்கும் நம்ம போக வேண்டிய தூரத்தில் பொறுமையாக அப்படியே போயிட்டே இருக்கணும். பின்னால் எதிராளிகள் யூதர்களை, கர்த்தருடைய பிள்ளைகளை, இஸ்ரவேல் மக்களை மொத்தமாக நீ காலி பண்ணணும்னு நினைக்கும் பொழுது கர்த்தர் அவங்க எல்லாரையும் கடைசி குழந்தை வரைக்கும் அனுப்பிச்சிட்டார். எல்லாரையும் அனுப்பிட்டு இவங்க எல்லாரையும் உள்ள வர வரைக்கும் காத்திருந்திருக்காரு பாருங்க. செங்கடல் அப்பவே மூட ஆரம்பிச்சிருந்ததுன்னா இவன் எவனா உள்ள வந்திருப்பானா? எல்லாம் திறந்து வச்சுட்டு அவங்க மைண்ட்ல இவங்க எல்லாம் போற வரைக்கும் அவங்க மைண்டு போல, இவங்க ஒருத்தர் விடாம உள்ள வர வரைக்கும் சொல்லிருப்பார் தேவதூதர்களே எல்லாம் உள்ள வரட்டும். உள்ள முதல்ல பார்வனா உள்ள வந்திருப்பான், முதல்ல இருக்க எல்லா சேனையும் அமைச்சிட்டு கடைசியாக எப்படி சிச்சுவேஷன் இருக்குன்னு பார்த்துட்டு தான் பார்வோன் ரதம் வந்திருக்கும். அப்படி தானே பண்ணுவாங்க மினிஸ்டர்ஸ்லாம். ஃபஸ்ட்டு போவான், முதல்ல மிலிட்ரிலாம் அமுச்சு தான் கடைசியில் தான் ராஜா போவார். அது மாதிரி எல்லாரையும் உள்ளே அமுச்சிட்டு பார்வோன் பார்த்துருப்பார், செங்கடல் இன்னும் அப்படியே தான் நிற்கிது, நம்ம போனதுக்கப்புறம் மற்ற யோசிக்குவோம். யோசிக்க வேணாம். இவங்க தேவன் இவர்களுக்கு தான் உதவி செய்வார், நமக்கு உதவி செய்ய மாட்டார். அந்த மூளை இல்லை பார்த்தீங்களா? இவர்கள் தேவன் இவர்களை காப்பாற்றுகிற தேவன். எகிப்தியருக்கு கொள்ளை நோயெல்லாம் வந்து செத்து போறாங்க, அவருடைய பிள்ளைகளை பஸ்கான்னு ஒன்று ஏற்படுத்தி, கம்யூனியன் ஒன்று ஏற்படுத்தி அவங்க வீடுகள் மேலே ரத்தத்தை பூசிச்சு காப்பாத்தினாரா இல்லையா? இவங்களுக்கு ஒன்றுமே இல்லாத போது கர்த்தர் மன்னாவை அமிச்சார். அந்த அவங்க எகிப்தில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு என்னென்ன தேவையெல்லாம் எல்லாத்தையுமே அவங்களை காப்பாற்றி பாதுகாக்கிறவர் இந்த இடத்துல மட்டும் இவங்களையும் சேர்த்து அழிக்க அமைச்சிருவார். அந்த இடத்துல தான் பிசாசு தோற்று போகிறவன். சொல்லுங்க கைகளை உயர்த்தி. அவன் பிளான்ல எல்லாம் கில்லாடி, ஆனா ஆண்டவர் போடுற மாஸ்டர் பிளானுக்கு முன்னாடி அவன் ஏமாத்துறான். சொல்லுங்க கைகளை உயர்த்தி. அவன் பிளான் போடுவான், என் தேவன் மாஸ்டர் பிளானை போடுறார் உனக்கு, உன் குடும்பத்துக்கு. ஓ தேங்க்யூ ஆண்டவர். பிசாசு எத்தனையோ பிளான்ஸை போட்டிருக்கலாம், ஆனா அதுக்கு மேல மாஸ்டர் பிளானை போட்டிருக்கார். உன் வாழ்க்கையில் எது முடியுதோ அடுத்தது தொடங்குதுன்னு அர்த்தம். ஷராபா தரா காபா. ஒரு வாசல் மூடுதுன்னா 7 வாசல் திறக்கும். அந்த 7 வாசல்ல எது அவருடைய திருவுள சித்தமோ, பெர்ஃபெக்ட் வில்லோ, அந்த வாசல்ல உன் கையை பிடிச்சு அவர் கொண்டு போகிறார். சைக்கிள ராபாகா தர்ராபா. யாரோ சிலருக்கு அது அப்படியே ரேமா வேர்டா ப்ராஃபஸியா போது, அப்படியே வாங்கிக்கும். கர்த்தருடைய மகிமா தூராபா மாஷா தாராபா சிகானா ஒரு இப்ராஹாத்தாஷா. 7 வழி திறந்தாலும் அந்த 7ல எது அவருடைய பெர்ஃபெக்ட் வில், எவ்வளவு திருவுள சித்தத்துல உன்னை அவர் நடத்தும்படி அவர் உன் முன்னால இல்ல, உன் கையை பிடிச்சிட்டு அவர் போக போறார். சொல்லுங்க ஹalleluya. Secondly, when you pass through the river, they will not sweep over you. நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. அப்படின்னா ஃபர்ஸ்ட் தண்ணீர்.
இந்த தண்ணீர் ஒரே இடத்துல தான் இருக்கும். அந்த தண்ணீரில் கர்த்தர் அற்புதம் செஞ்சு அவங்களை நடத்திட்டார். ரெண்டாவது ஆறு சும்மாவா இருக்கும், அது ஓடி வரும். இங்க எந்த ஆற சொல்லுதுன்னா யோர்தான் நதி. யோர்தான் நதியை பத்தி தான் நாங்க சொல்லுது. யோசுவா 3ஆம் அதிகாரம் 14-17 வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? யோசுவா 3:14-17. ஜோஷுவா 3:14-17. ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களில் இருந்து புறப்பட்டார்கள். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சாத்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்பு கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். யோர்தான் நதி இவங்க போய் அவங்க கால் வைக்கும் போது ஒரு அந்த படிச்சு அந்த வசனத்தெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் படிச்சு பாருங்க. 14-17 ஆசாரியர்கள் கூட்டமாக உடன்படிக்கை பெற்றது, ஆர்க் ஆஃப் த கவனன்ட் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துட்டு அவங்க முன்பதாக நடந்து போகிறாங்க. த ஆர்க் ஆஃப் காட் அவங்க கடந்து போகிறாங்க. ஆசாரியர்களோட டீமா ஜனங்களை மாற்ற பின்னால யோர்தான் நதி வெள்ளம் போல புரண்டு வருதான். நம்ம ஊரில் கூட இப்போ மழை பெஞ்சுது. இது வரைக்கும் வரலாறு காணாத மழைன்னு சொன்னாங்க, அப்படி தானே சொன்னாங்க. வரலாறு காணாத மழை, எல்லா ஏரியும் நிரம்பிருச்சு, எல்லா குளங்களும் நிரம்பிருச்சு. திருநெல்வேலியில் ரொம்பிருச்சு, கோயம்புத்தூரில் ரொம்பிருச்சு, நம்ம ஊர் செம்பரம்பாக்கம் ஏரி ரொம்பிருச்சு. தண்ணி ஓவர் ஃப்ளோ ஆகி வெளியெல்லாம் திறந்து விட்டாங்க எத்தனை சிசி. ஸோ இதே சீசன் தான் அங்கேயும். இந்த யோர்தான் குறித்து அந்த இடத்த நான் படித்து பார்த்தேன். லீபனோன், இந்த லெபனன்ல இருந்து ஐஸ் பாறைகள், பனிப்பாறைகள்லாம் கரைஞ்சு அந்த இடத்துல தண்ணி வெள்ளம் போல புரண்டு வர்ற டைம் அது. அப்போ ஆண்டவர் அற்புதம் செய்யறதெல்லாம் சாதாரணமான நேரத்திலாம் செய்ய மாட்டார். என்ன சாதாரணமான நேரத்தில் அவர் அற்புதமே செய்ய மாட்டார். எப்போ முடியலன்ற கடைசி ஸ்டேஜ் வருது பாருங்க, அப்போ இறங்கி முடிப்பார். சொல்லுங்க கைகளை உயர்த்தி. டாக்டர்ஸ் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லும் போது தான் என் தேவன் என்ட்ரி ஆவார். லேட்டாக என்ட்ரி ஆனாலும் லேட்டஸ்டாக என்ட்ரி ஆவார். சொல்லுங்க ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில் இன்னைக்கு வரைக்கும் நிறைய விஷயத்தில் என்ட்ரி ஆகாமல் இருக்காரா? பதில் சொல்லாமல் இருக்காரா? ஆண்டவர் என்ட்ரி ஆவார். எப்படி? உன்னை கடைசி வரைக்கும் நடத்தும்படி அவர் என்ட்ரி ஆவார். சொல்லுங்க ஆமென். இந்த பகுதியில் லெபனன்ல இருந்து ஸ்னோ பாறைகள் கரைஞ்சி தண்ணீர் பெருக்கெடுத்து அப்படியே ஓடி வருது. அப்போ ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டி எடுத்துட்டு போய் இந்த யோர்தான் நதியில மேலிருந்து கீழ் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, மேலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் இப்ப எப்படி ஓடி வந்திருக்கும்? நயாகரா ஃபால்ஸ் மாதிரி, நம்ம ஊர் குற்றாலம் அருவி மாதிரி மேல இருந்து தண்ணி அப்படியே புரண்டு அந்த மாதிரி தண்ணி பெருக்கெடுத்து ஓடி வருது. இவங்க எல்லாரும் கடந்து போனோம். ஆசாரியர்கள் அந்த ஆர்க்கை கொண்டு போய் அவங்க எடுத்துட்டு உள்ள நுழையும் போது, the ark of God represents the presence of God. இந்த தண்ணீர் குவியலா புரண்டு வரும் பொழுது இந்த தண்ணீர் பின்னிட்டு திரும்பிட்டு. சொல்லுங்க கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. மேலேந்து வர்ற தண்ணி அப்படியே டைரக்ஷன் மாதிரி இவங்க கால் பட்ட உடனே தண்ணி வத்தி போய் எல்லாரும் அதுல போகும்படிக்கு கர்த்தர் கிருபை செஞ்சார். நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. எப்போ? when the presence of God accompanies you. the presence of God. இந்த வருஷத்துல 2022 ஜனவரி 1 ஆண்டவர் பார்த்து சொல்ல போறீங்க, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எனக்கு முன்பதாக கடந்து போகாதிருந்தால் நான் ஒரு இன்ச்சு கூட அசைய மாட்டேன். உம்முடைய பிரசன்னம் எனக்கு முன்பதாக கடந்து போக, உம்முடைய சமூகம் எனக்கு முன்பதாக செல்லட்டும். மோசே இஸ்ரவேல் மக்கள் சொன்னாங்க, நீர் எங்களுக்கு முன்பதாக கடந்து போகாவிடில் நாங்க இங்க இருந்து அசைய மாட்டோம் ஆண்டவரே. இந்த ஜர்னி இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து கானானுக்குள்ள போற அந்த பாத்து இருக்கு பாருங்களேன். இவங்க அந்த கடல் தண்ணி வழியா, ரெட் சீ வழியா கடந்து போனது என்ன குறிக்குதுன்னா, அவர்கள் பழைய வாழ்க்கையை விட்டு, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக இருந்த வாழ்க்கையை விட்டு
அவங்க புது வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்கிறார்கள். கானான், பரம கானானுக்குள்ளே பிரவேசிக்க அதுக்குள்ள எத்தனை ஜேர்னி பார்த்தீங்களா, எத்தனை போராட்டங்கள் பார்த்தீங்களா. எகிப்தை விட்டு கானானுக்கு தான் போனோம். தேவ பிள்ளைகளே, நீங்கள் ரட்சிக்கப்படாத முன்பதாக இருந்த வாழ்க்கையிலிருந்து நீங்கள் ரட்சிக்கப்பட்டு பரலோகம் போய் சேர்ற வாழ்க்கை இருக்கு பாருங்க. ரட்சிக்கப்பட்ட நாள்ல பரலோகம் போக போறது இல்லை. நீங்க பரலோகம் போய் சேர்ற நாள் மட்டும் இஸ்ரவேல் மக்கள் கடந்து வந்தது போல பல ட்ரையல்ஸ், ட்ரிபுலேஷன்ஸ், டெம்ப்டேஷன்ஸ் யூ ஹாவ் டு ஓவர் கம். பல ஜேர்னி, ஒவ்வொரு ஜேர்னியில் ஒவ்வொரு உபத்திரவங்கள், ஒவ்வொரு விதமான பாடுகள். இனி வர நாட்களில் ஒரு வைரஸ் மாற்றி இன்னொரு வைரஸ், இந்த வைரஸை விட இன்னும் கொடிதான வைரஸ், 2-3 வைரஸ் சேர்ந்து ஒரு வைரஸ், இப்படிலாம் பல கொடிதான காரியங்கள் வரப்போகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்றார், என் பிள்ளைகள் என் பிரசனத்தில் நிரம்பி இருக்கும் பொழுது இந்த வைரஸ் அப்படியே ரிட்டர்ன் டைரக்ஷன் திரும்புகிற மாதிரி எத்தனை ஆறுகள் அவளுக்கு மேல் புரண்டு வந்தாலும் அவள் ஒன்றும் அவர்களை சேதப்படுத்த மாட்டார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. When the presence of God is with you, nothing can shake you. Number 3, when you walk through the fire, you will not be burnt. The flames will not set you ablaze. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்கள் அந்த தேசத்தில் சட்டம் ஏற்றப்பட்ட பொழுது, ராஜாவாகிய உம்மை தவிர வேற ஒன்றையும் நாங்கள் பணிந்து கொள்வதில்லைன்னு சொல்லி ராஜா நிறுத்தின சிலையை பார்த்து பணிந்து கொள்ள சொல்லும் பொழுது, நாங்கள் பணிந்து கொள்வதில்லை, எங்கள் தேவன் எங்களை தப்புவிப்பார். அவள் தப்புவிக்காமல் போனாலும் உண்மையான தேவனை மாற்ற முடியாது. சொல்லுங்க கைகளை உயர்த்தி. சில பேர் ஆண்டவர்கிட்ட போயிட்டு சவால் விடுறது, நீ உண்மைனா இப்படி பண்ணோம், நீ உண்மைனா இப்படி செய்யும், நான் உண்மை தானே நேசிக்கிறேன், உண்மை வழிபடுறேன், ஏன் எனக்கு உபத்திரவான். See, God is God. அவர் தான் ட்ரூத். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அவர் இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தா தான் அவர் கடவுள் கிடையாது. இந்த நோயிலிருந்து உன்னை விடுதலாக்கணும் தான் அவர் கடவுள் கிடையாது. அவர் கர்த்தர் தான். நீ அவர் உண்மையோடு உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர் ஆராதனை செய்ய வேண்டும். அதன் பின்பு எப்பொழுதும் அவர் ஆராதனை செஞ்சுட்டே இருக்க போறோம். அவர் நம்ம ஜபத்தை கேட்கறதுனால அவர் கடவுள் கிடையாது. அவர் உங்களை துன்பத்திலிருந்து விடுவிக்கிறதுனால அவர் கடவுள் கிடையாது. He is God. அவர் கர்த்தர். அவர் உன்னை நேசிக்கிறபடினாலே உனக்கு பதில் கொடுக்கிறார். உங்களை நேசிக்கிறபடினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்களை நேசிக்கிறபடினாலே உங்களை உபத்திரவத்திலிருந்து தப்பு வைக்கிறார். ஆமென். நீங்க ஜெபம் பண்றதுனால பதில் வர்றதுனால அவர் கடவுளாக முடியாது. அவர் கர்த்தர், அவர் மாறாதவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் கர்த்தர் தான். உன் ஜெபத்தை கேட்கறதுக்காக, உன் மேல அன்பு நிமித்தம் அவர் ஜெபத்தை கேட்கிறார். உன்னை தப்பு வைக்கிறதுக்காக அவர் உன் ஜெபத்தை கேட்கிறார். அவர் மேல அன்பு வச்சதுனால உன்னை தப்பு வைக்கிறார். ஆகவேதான் அந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொல்றாங்க, என் தேவன் எங்களை தப்பு வைப்பார். இன் கேஸ் அவர் தப்பு வைக்கலனாலும், நீங்க சொல்லணும், என் ஜெபத்தை அவர் கேட்பார். கேட்கலனாலும் நாங்கள் பெற்ற ரட்சிப்பை விட்டு திரும்ப மாட்டோம். நாங்கள் பெற்ற ஊழியத்தை விட்டு திரும்ப மாட்டோம். நாங்கள் ஆண்டவர்கிட்ட செய்த உடன்படிக்கையை விட்டு பின்வாங்க மாட்டோம். சில பேர் தங்களுக்குள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடும். ஐயோ, நான் ஆண்டவர்கிட்ட இல்லை, நான் ஒழுங்கா இல்லை, நான் ஜெபிக்க, அதெல்லாமா பார்த்து உன்னை கூப்பிட்டார் அவரு. நீயா இருக்கும்போது தான் அவர் உன்னை கூப்பிட்டார். நீயா நானா அவர் சமூகத்துக்கு போனாதான் அவருக்கு பிரியம். சொல்லுங்க கைகளை உயர்த்தி. நீ பெரிய பரிசுத்தவானா இருக்கணும், ஒரு தீர்க்கதரிசியா இருக்கணும், ஆண்டவர்கிட்ட அழைப்பை பெற்றிருக்கணும், ஒரு கிருபை பெற்று, அதெல்லாம் அவருக்கு தேவையில்லை. நீயா வரியா, கம், அவ்வளவுதான் அவர் வேலையை. மீன் பிடிச்சிட்டு இருக்கியா, கம், ஐ வாண்ட் யூ. இப்போ அங்கே காசு எண்ணிட்டு இருக்கான், கம், ஐ வாண்ட் யூ. யூதாஸா இருக்கும்போது அவனை கூப்பிட்டாரு. அவன் யூதாஸ், அவரை காட்டி கொடுப்பான்னு தெரிஞ்சு அவனை கூப்பிட்டாரு. அவன் அழைப்பு இருந்துச்சுன்னா யாரை வேணா அவர் கூப்பிடுவாரு. புரியுதா உங்களுக்கு சொல்றது? ஹல்லேலூயா. அவங்களுடைய இருதயத்துக்கு ஏற்றார் போலதான் காரியங்கள் மாறுமே தவிர, தேவன் என்னைக்கு சூழ்நிலையை பார்த்தாலும் அவனை கூப்பிட மாட்டார். உன் சிச்சுவேஷனை பார்த்து உன்னை கூப்பிட மாட்டார். உன்னை செட்டில் பண்ணிட்டுலாம் அவர் கூப்பிட மாட்டார். அவர் எப்போ கூப்பிடணுமோ அவர் கூப்பிடுவார். எப்போ உன்னை விடுவிக்கணுமோ அவர் விடுவிப்பார். அதை தான் புரிஞ்சு இவங்க சொல்றாங்க, என் தேவன் எங்களை விடுவிப்பார். விடுவிக்கலனாலும் நாங்கள் இயேசுவை விட்டு பின்வாங்க மாட்டோம். நாங்கள் எங்கள் தேவனாய் கர்த்தரை தவிர வேற ஒன்றுக்கும் பணிந்து கொள்ளும். ஒன்றும் எங்களுக்கு கடவுளாக முடியாது. உன் பொருள் போயிடும், சொத்து போயிடும், உன் ரட்சிப்பு போயிடும். நேற்று ஒரு பேப்பரில் ஒரு ஆர்டிக்கல் படிச்சுட்டு இருந்தேன். அதில்
ஒரு தகப்பனார் தன் பிள்ளைகள் கிறிஸ்துவ குடும்பத்தில் போயிட்டாங்கன்னு சொல்லி 2 கோடி ரூபாய் சொத்தை தான் வழிபடுற அந்த புண்ணிய ஸ்தலத்துக்கு எழுதிட்டாராம். 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தை தான் பிள்ளைகளுக்கு எழுதாம அவர்கள் மனதம் மாறி கிறிஸ்துவண்டைக்கு திரும்பினால 2 கோடி ரூபாய் சொத்தை எடுத்துட்டு போய் அவர் வழிபடுற அந்த ஸ்தலங்களுக்கு எழுதிட்டார். உட்காந்து யோசிச்சு பார்த்தேன், அவரை கூப்பிட்டு சொல்லியிருப்பாரா சொல்லியிருக்க மாட்டாரா? சொல்லியிருக்க மாட்டாரா? இந்த சொத்து முழுக்க உங்களுக்கு சொந்தம், இயேசுவை மட்டும் பின்வாங்கி இயேசு வேணான்னு சொல்லி கம் பேக் டு your so called gods. Come back to the stone you worshipped. Come back to the false gods. நீங்க வந்தீங்கன்னா 2 கோடி ரூபாய், இன்னைக்கு மதிப்பு 2 கோடி, நாளைக்கு அடுத்த வருஷம் 10 வருஷம் கழிச்சு அவங்க சொல்லியிருப்பாங்க, உண்மையான கத்தரை விட்டு நாங்கள் பின்வாங்கி போக மாட்டோம். 2 கோடி ரூபாய் இல்லையா, நீ 2000 கோடி 2 லட்சம் கோடி கொடுத்தாலும் இயேசு தான், அவர் ராஜாதி ராஜா தான். அவர் சிலுவையில் அறையப்பட்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார், அவர் மீண்டும் வர போகிறார். சிங்கக்கபிலே அக்கினி சூளை நடுவில் அவர் அவங்களோடு கூட வந்திருந்தார். இந்த 4வது நபரின் சாயல் அவள் கொண்டு போய் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினி சூளையில் 7 மடங்கு அதிகமாக சூடாக்கி உள்ள தூக்கி போட்டாங்க. அது எவ்வளோ அளவுக்கு சூடுனா, அவங்க கொண்டு வந்து அவங்கள போட வந்தாங்க பாருங்க, அவங்கெல்லாம் செத்துட்டாங்களாம். அப்போ எவ்வளோ ஹீட்டோட இன்டென்சிட்டி எவ்வளோ ஹையாக இருந்திருக்கும் பாருங்க. கொண்டு வந்தவங்கள கூட வஸ்திரத்தை கூட எரிச்சிருச்சான். உள்ள தூக்கி போட்டாங்க பாருங்க, உள்ள அவங்க ட்ரெஸ்ல கூட அந்த நெருப்போட வாசனை வரலையா. அவ்வளோ அழகாக எழுதியிருக்கோம் பைபிள். அந்த வாசனை முதலா அவங்க நெருப்பு, அந்த வாசனை இருக்கு பாருங்க, அது கூட இவங்க மேல படாத அளவுக்கு உண்மையாவே அவங்க உள்ளுக்குள்ளதான் விழுந்தாங்களா, இல்ல மேல அது இவங்களுக்கு முன்பதாக ஒருத்தர் உள்ள இறங்கி அவங்களுக்கு நல்ல ஏர் கண்டிஷன் ரூம் மாதிரி ஒன்று உள்ள கிரியேட் பண்ணி உள்ள இறக்குனாரான்னு தெரியல, இல்லை இவர் உள்ள இறங்கி கங்காரு மாதிரி ஒரு பேக் மாதிரி விரிச்சு உள்ள போட்டு அமுக்கி மூடினாரான்னு தெரியல. ஏதோ ஒன்று பண்ணார். ஆனா என்னாச்சு, ஒன்றும் அவங்களை சேதப்படுத்தாதபடி முடிச்சார். சொல்லுங்க ஹல்லேலூயா. சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். மந்திரவாதி தொட்டன்னா இந்த காரியத்தை சமீபத்தில் எனக்கு எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருக்கிறேன். ஆனால் இதுக்கு முன்னாடி சமீபத்தில் அதை கேட்கும்படி ஆண்டவர் சொன்னார். அது நேர்ந்தது. இன்னைக்கு அதை சொல்லும்படி ஆண்டவர் இந்த மெசேஜ் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வாரத்தில் எனக்கு சொன்னார். அதை சொல்லி முடிக்கிறேன். பயங்கர கொடிதான் நம்ம மந்திரவாதி. அவன் நினைச்சா சாதிக்க முடியாததே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் மெஜிஷியன். அவங்க சுத்தியும் எப்பவுமே ஒரு 22-23 பேர் இருப்பாங்களாம். அவங்க ஒவ்வொருத்தர் கையிலையும் விஷம் நிறைந்த கோப்ரா பாம்பு, ஸ்னேக், விஷம் நிறைந்த பாம்புகள் எப்பவுமே அவங்க கையில் இருக்குமா. அவன் போகும்போதே சுத்தியும் இருப்பாங்களாம். யாராவது ஏதாவது அவனை விரோதமாக பேசுறாங்க இல்லை ஏதாவது பண்றாங்கன்னா சும்மாவே அவங்க சுத்தி இருக்கிறவங்க அவ்வளோ பேரை தூக்கி அந்த கோப்ராஸ் அவங்க மேலே போட்டுருவாங்களாம். அந்த போய் கொடியை போய் விஷம் போய் கடிக்குமா. அவனை விரோதமாக பண்ணலாம் நினைக்கும் போது இவன் மந்திரம் சூனியங்களை பண்ணுவான். பயங்கர டெரிபிள் மேன். அவங்க கிட்ட போய் நீங்க காசு கொடுத்து வந்துட்டீங்கன்னா நீங்க நாளைக்கு என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். அவ்வளோ பவர்ஃபுல் மேன். மந்திரங்களுக்கு சூனியங்களுக்கு வல்லமை இருக்கா? கண்டிப்பா இருக்கு. சூனிய மந்திரம்லாம் உண்மையா? உண்மைதான். பிசாசு மாய மந்திரம்லாம் உண்மையா? உண்மைதான். தற்கொலை ஆவிகள் சுத்தமா? சுத்தம் தான். ஆக்சிடென்ட் ஸ்பிரிட்லாம் சுத்தமா? சுத்தம் தான். பிசாசுன்னு ஒன்று இருக்கா பிரதர்? இருக்கு. நரகம்னு ஒன்று இருக்கா பிரதர்? அதுல என்ன சந்தேகம்? டபுள் கன்ஃபர்மேஷன் இருக்கு. நரகம்னு ஒன்று இருந்தா பரலோகம்னு ஒன்று இருக்கா இல்லையா? இருக்கு.
பிசாசுகள் ஆவிகள்லாம் சுத்தமா கண்டிப்பா சுத்தம். நீ 12 மணிக்கு வெளியே சுத்தினா உன் கூடவே சுத்தம், கண்டிப்பா சுத்தம். இந்த அமானுஷ்ய சக்திகள்லாம் உண்மைதான். ஆனால் இவை எல்லாவற்றிலும் இயேசு பெரியவர். சொல்லுங்க ஆமென், கைகளை உயர்த்தி. அது எல்லாத்துக்கும் பவர் உண்டு. ஆனா இதுக்கு மேல ஒரு பவர் ஒருத்தர் வந்துட்டார்னா அந்த பவரை பார்த்து இந்த பிசாசு என்ன பண்ணும்? நடுங்கி ஓடி போகும். ஒரு தெருவுல அழகிய ஒரு பெண் இருந்தாலும், வாலிப பிள்ளை. ஒரு பையன் அந்த தெருவில் இருக்கிறவன் இந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருச்சு அவனுக்கு. இவ்வளோ அழகான கிறிஸ்தவ பெண். இந்த பொண்ணு பேர் எலிசபெத். இந்த பொண்ணை எப்படியாவது நம்ம அடைஞ்சிடணும். என்னென்னவோ வழியில போய் அவன் அந்த பொண்ணை அடைய என்னென்னவோ ட்ரை பண்ணியிருக்கான். அது உண்மையா ரட்சிக்கப்பட்ட பொண்ணு. என்ன சொன்னாலும் அந்த பொண்ணு அசர். இவனும் காத்திருந்து ஏதோ எந்தெந்த வகையிலோ போய் அவளை மயக்க ட்ரை பண்ண முடியல. அவன் எவ்வளவு பிசாசுல நிறைந்திருப்பான் பாருங்க. எப்படியாவது அவளுக்கு மந்திர சூனியத்தை பண்ணி அவளை நம்ம வலையில வீழ்த்தணும்னு சொல்லி இருக்கிறதுலே பயங்கர கொடிதான மந்திரவாதி ஆகிய இந்த தொட்டண்ணா கிட்ட போய் எவ்வளோ காசுனாலும் நான் தரேன், என்ன வேணுமோ உனக்கு நான் செய்யறேன், இந்த பொண்ணு எனக்கு வேணும், என்ன செய்யணும்னு சொன்னான். அவன் பார்த்து சிரிச்சுட்டு சுத்தி அவனை சுத்தி மக்கள் பாம்புகள், பயங்கர மந்திரவாதி. சுடுகாட்டில் தான் படுத்துருப்பான், அங்கதான் சாப்பிடுவான், அங்கதான் தூங்குவான். சொன்னா இது ஒரு பெரிய விஷயமா? by tomorrow at this time அவன் வீட்டை தேடி வருவா. give me this much of money, இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி பேசி கையில் காசு வாங்கிட்டான். நெக்ஸ்ட் டே இந்த டைமில் அவன் வீட்டுக்கு வந்துடுவான். எவ்வளோ பவர் பாருங்க அவனுக்கு, எவ்வளோ கான்ஃபிடென்ஸ் பாருங்க. பவரை விடுங்க, கான்ஃபிடென்ஸ் பாருங்க. ஏன்னா அவன் மந்திரம் பண்ணும்போது அவ்வளோ பவர் அவனுக்கு. இந்த மந்திரவாதி நைட் 12 மணிக்கு மேலே நம்மளுக்குலாம் ப்ரேயர் ரிக்வஸ்ட் வந்துச்சுன்னா ப்ரேயரில் உட்காரும் போது ப்ரேயர் பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து ஜெபம் பண்ணுவோம்ல. ஐயோ இவங்களாம் ஜெபம் பண்ண கொடுத்துருக்காங்களே, அந்த மாதிரி இவனுக்கு வந்த வேலைக்கு இந்த பாயிண்ட்ஸ்லாம் வச்சு எலிசபெத்துக்கு மந்திரம் பண்ணுற வேலையில் இறங்கிட்டார். 12 மணிக்கு மேலே அவன் என்ன பண்ணுவான்னா அவனுக்கு முன்பாக ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சிருவான். 1000 மந்திரங்களை சொல்வான், 1000 முறை மந்திரங்களை சொல்லுவான். the 1000th டைம் அவன் சொல்லும்போது ஃபுல்லாக அதை கன்ஃபஸ் பண்ணி, அது எனக்கு என்னன்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். 1000 times 999 and then ஃபைனல் 1000th சொல்லும் பொழுது அவன் முன்னால வச்சிருக்கிற அந்த எலுமிச்சம்பழம் அப்படியே சுத்துமாம், பம்பரம் மாதிரி. அது சுத்துச்சுன்னா இவனுக்கு கன்ஃபர்மேஷன், இவன் செஞ்ச மந்திரம் பழிச்சிருச்சு, இவன் பண்ண சூனியம் பழிச்சிருச்சு. அந்த மந்திரம் சுத்த ஆரம்பிக்கும் போதே அந்த ஆவிகள், இவன் கூட இருக்கிற அந்த அசுத்த ஆவிகள் இங்கேருந்து கிளம்பிடுமா. என்ன பண்ணுமோ அதை செய்ய அந்த ஆவிகள் அவங்க கிட்ட இருந்து கிளம்பி போயிடும். மந்திரவாதி தொட்டன்னா உட்காந்தாச்சு. 1 2 200 300 சொல்லி 999 முடிச்சு 1000th டைம் அந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது இந்த எலுமிச்சம்பழம் சுத்தல. எலிசபெத் அப்படின்னு சொல்லி அந்த 1000th டைம் சொல்லும் போது இத்தனை வருஷங்கள், எத்தனையோ வருஷம், ஐ திங்க் அரௌண்ட் சம் 30 to 40 years மேல அவன் மந்திரத்தை சூனியம் பண்ணவன் பண்ணும் பொழுது எலுமிச்சம்பழம் சுத்தல. அவன் விட்டு பார்த்துட்டே இருக்கான், சுத்தல. அவன் சொன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் எலிசபெத் இங்க வந்துருவா. எலிசபெத் வந்ததுக்கு அப்புறம் அவன் வீட்டுக்கு அனுப்பணும், இல்லைன்னா அவ கிளம்பி வீட்டுக்குள்ள வந்து என்ன நடக்குதுன்னே தெரியாம கிளம்பி வருவாளாம். திங்க் அபவுட் தி பவர்ஸ் ஆஃப் விட்ச்கிராஃப்ட்ஸ். என்ன நடக்குதுன்னே தெரியாது மந்திரங்கள்ல. தானா வீட்டை திறந்து உங்க வீட்டு பிள்ளைங்க கிளம்பி போச்சுன்னா எப்படி இருக்கும்? என்ன நடக்குதுன்னே தெரியாது, அவ்வளோ பவர்ஃபுல்.
1000th டைம் சொல்லும் பொழுது வானம் திறந்துச்சான். ஒரு வெளிச்சம் அவன் அறையில வந்து இறங்கிடுச்சான். 1000th டைம் மந்திரத்தை சொல்லும் போது வானம் திறக்குமோ, ஒரு பெரிய வெளிச்சம் வானத்திலிருந்து அந்த மந்திரம் பண்ண அறையில இறங்கி என்று. அப்பொழுது ஒரு சத்தம் வானத்திலிருந்து கேட்சா, டாட்டர்னா, எலிசபெத் இஸ் மை டாட்டர், எலிசபெத் இஸ் மை டாட்டர். யாருக்கு விரோதமாய் மந்திரம் பண்ற? அவள் என்னுடைய மகள். she is my daughter. இன்றையிலிருந்து I am prisoning you. இதுவரைக்கும் மற்றவங்கள பிரிசனுக்குள்ள போட்ட மந்திர மலையில நியாய வலையில you prisoned my people. Today I am prisoning you, daughter-na. நான் உன்னை சிறைப்பிடிக்கிறேன்னு சொன்னார். That was the exact word the Lord Jesus spoke. I am prisoning you, daughter-na. என்னுடைய ஊழியத்தை செய்யும்படி, எனக்காக மக்களை திரட்டி பிடிக்கும்படிக்கு இன்றைக்கு நான் உன்னை சிறைப்பிடிக்கிறேன்னு சொன்னாராம். வெளிச்சத்தின் மத்தியில் ஒருத்தர் வந்து அந்த அறையில நின்றாராம். said, I am Jesus. I am Jesus. I have come to prison you. நீ அக்கினியில் நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நம்மேல இருக்கிற அக்கினி, நம்மை சுற்றி பற்றி எரிகிற தேவனுடைய அக்கினியின் மகிமை உனக்கு விரோதமாய் மந்திரங்களை, சூன்யங்களை, செய்வினைகளை, விக்கிரகங்களை, உனக்கு விரோதமாய் என்னத்தை இந்த வருஷம் தடவினார், உனக்கு விரோதமாய் எத்தனை ஆயிரங்கள் புறப்பட்டு வந்தாலும் உங்கள் மேல் இறங்கி இருக்கிற அந்த அபிஷேகம், உங்கள் மேல் தேவன் வைத்திருக்கிற அந்த அக்கினியின் மகிமை. நீங்க சொல்றீங்களே, எதற்கு என் மேல அந்த அபிஷேகம், எதற்கு இந்த அக்கினி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்? உன்னோடு இருக்கும்படிக்கு, உன்னை பாதுகாக்கும்படி, உனக்கு முன்பதாக கடந்து போகும்படி, உன்னை வழி நடத்தும்படி, உன்னை எல்லா சிறையிருப்பிலிருந்து அவர் உங்களை சிறைப்படுத்திக் கொள்ளும்படி, சிறைப்படுத்தினவர்களை சிறையாக்கி கொண்டு போனார்னு வேதம் சொல்லுது. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பொழுது அவர் சிறைப்பட்டவர்களை சிறையாக்கிட்டு கொண்டு போனார். பூமியின் தாழ்விடங்களை அவர் இறங்கினார், இறங்கினவர் ஏறினார். அவரே என்னை காண்பவர்,